பிப்ரவரி ஆண்டு கண்ணோட்டம் 2025. மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக 8வது ஆண்டாக 2025 பட்ஜெட் தாக்கல் செய்து சாதனை படுத்தியிருக்காங்க. 2025 8வது ஆண்டாக தாக்கல் பண்ணியிருக்காங்க. நிதியமைச்சர் பட்ஜெட்டில் 12 லட்சம் வரை வருமான வரி விலக்கு என்று அறிவிக்கப்பட்டது. 36 வகை உயிர் காக்கும் மருந்துகளுக்கு வரி கிடையாது. இராணுவத்துக்கு 6.81 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது பட்ஜெட்டில், மத்திய அரசு பட்ஜெட்டில். பிப்ரவரி 2 திருச்சியில் பாரத சாரண சாரணியர் வைர விழா மற்றும் கருணாநிதி நூற்றாண்டு பெருந்திரள் நிறைவு விழா நடைபெற்றது. திருச்சியில் கேரளாவில் இருந்து தமிழக பகுதியில் மருத்துவக் கடையிலேருந்து வாகனங்கள் கொட்டி கேரளாவிலேருந்து இந்த மருத்துவக் கடைகள்லாம் தமிழகத்தில் கொட்டிருக்காங்க. அதில் பறிமுதல் செய்து ஏலம் விடுங்கள் என்று ஹைகோர்ட் உத்தரவிட்டது. ஜனாதிபதி ட்ரம்ப் நடவடிக்கையால் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 205 இந்தியர்கள் திருப்பி அனுப்பிட்டார். பிப்ரவரி 4, 2025 அவங்க 205 பேரும் மறுநாள் திருப்பி அனுப்பிட்டாங்கன்னா அமெரிக்காவிலேருந்து அவங்க பஞ்சாபுக்கு வந்தடைந்தனர். மறுநாள் பஞ்சாபுக்கு போயிட்டாங்க. அமெரிக்காவில் இப்போ இல்லை. பொற்பனை கோட்டை அகழ்வாய்வில் 2000 ஆண்டுகள் பழமையான எலும்பு முனை கருவி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 6 தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக மசோதாக்களுக்கு 3 ஆண்டுகளாக பதிலளிக்காது ஏன் என்று தமிழக ஆளுநர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சரமாரி கேள்வி எழுப்பப்பட்டது. என்னன்னா, இந்த தமிழகத்தில் இந்த பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் அந்த மசோதாக்களுக்கு 3 ஆண்டுகளாக பதிலளிக்காமல் அப்படியே போட்டிருக்காரு ஆளுநர். அதுக்கு சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்புனாங்க, ஏன் இப்படி போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பிப்ரவரி 9 மணிப்பூர் முதல் மந்திரி பைரேன் சிங் திடீரென்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். மணிப்பூரில் பைரேன் சிங். இதையடுத்து பிப்ரவரி 13 மணிப்பூரில் ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வந்தது. முக்கியம், ஜனாதிபதி ஆட்சி இப்போ இருக்குது 2025 அமலுக்கு வந்துருச்சு. பிப்ரவரி 2025 மணிப்பூரில் ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வந்தது. திருச்சியில் 18.63 கோடியில் அமைக்கப்பட்ட பறவைகள் பூங்காவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். பறவைகள் பூங்கா திறந்து வைத்திருக்காங்க. 11 நிலவில் சந்திராயன் 3 தரையிறங்கிய சிவசக்தி. சந்திராயன் 3 தரையிறங்கிய இடம் தான் சிவசக்தி புள்ளி. அது 370 ஆண்டுகள் பழமையானது என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஆய்வு செய்திருக்காங்க. அந்த இடம்தான் சிவசக்தி புள்ளி. லண்டன் சிறுவர் பூங்காவில் 170க்கும் மேற்பட்ட 2ஆம் உலகப் போர் வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்டது. 2ஆம் உலகப் போர் 39 to 45 நடக்கும். அதில் 39 மாதிரி. அந்த வருஷம் அந்த 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற அந்த போது அந்த வெடிகுண்டை பயன்படுத்திய வெடிகுண்டுகள்லாம் லண்டன் சிறுவர் பூங்காவில் கண்டெடுக்கப்பட்டது. அமெரிக்காவில் புதிய ஜனாதிபதியாக ட்ரம்புடன் பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். நவீன போர் விமானங்கள் வழங்கவும் மும்பை குண்டுவெடிப்பு குற்றவாளி ராணுவ ஒப்படைக்கவும் அமெரிக்கா சம்மதம் கொடுத்திருக்காங்க. 108 ஆம்புலன்ஸ் வருகையை துல்லியமாக அறிந்து கொள்வதற்காக தமிழக அரசு புதிய செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. புதிய செயலியை என்னன்னா, அவசரம் 108 தமிழ்நாடு என்ற செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 108 ஆம்புலன்ஸ் பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிப்பதற்காக இந்த சேவை 108 அவசரம் 108. பிப்ரவரி 19
புதிய தலைமை தேர்தல் கமிஷனராக ஞானேஷ்குமார் பதவியேற்றார். தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்ட 1000 முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2025 ஜெர்மனியில் நடந்த தேர்தலில் ஆளும் கட்சி தோல்வியை சந்தித்தது. இதனை அடுத்து புதிய பிரதமராக ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் தேர்வு செய்யப்பட்டார். 44 நாட்கள் நடந்த மகா கும்பமேளா. உத்தரப்பிரதேசத்தில் கங்கை, யமுனை, சரஸ்வதி சந்திக்கும் திரிவேணி சங்கமத்தில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் மகா கும்பமேளா. இந்த 3 இது நதியும் சந்திக்கும் இந்த திரிவேணி சங்கமத்தில் அந்த சந்திக்க இடம்தான் திரிவேணி சங்கமம். இதில் பார்த்திங்கன்னா 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது நடக்கும். இந்த மகா கும்பமேளாவில் இப்போ நடந்துச்சு 2025. எப்போ நடந்துச்சுன்னா 2025 ஜனவரி 15 முதல் 26 வரை. ஜனவரி 15 முதல் பிப்ரவரி 26 வரை மொத்தம் 44 நாட்களுக்கு நடைபெற்றது. இது உலகில் மிகப்பெரிய அளவில் பக்தர்கள் கூடும் மத நிகழ்வு. இது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலாச்சார நிகழ்வு. இது பிரதமர் மோடி, ஜனாதிபதி ட்ரம்ப், ஜனாதிபதி திரௌபதி முர்மு, அமித்ஷா, யோகி ஆதித்யநாத், நடிகர், நடிகைகள், தொழிலதிபர்கள் உள்ளிட்ட 66.21 கோடி பக்தர்கள் புனித நீராடியிருக்காங்க இந்த இடத்துல திரிவேணி சங்கமத்தில். இந்த விழா மூலம் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு சுமார் 4 லட்சம் கோடி வருவாய் கிடைத்தது. இந்த நிகழ்வில் ஜனவரி 29 மௌனி அமாவாசை நீராட. அந்த மௌனி அமாவாசை 29 அப்போ நீராட வந்த 8 கோடி பேர் குவிந்தனர். 8 கோடி பேர் ஒரே நாளில் குவிந்தனர். அப்போ தான் ஸ்பெஷல் அந்த டே. அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் இறந்தனர், 60 பேர் காயமடைந்தனர். தலைநகரில் மீண்டும் ஜனதா கட்சி. டெல்லி சட்டசபை தேர்தல் பிப்ரவரி 8 அறிவிக்கப்பட்டது. மொத்தமுள்ள 70 இடங்களில் பாஜக 48 இடங்களை கைப்பற்றி 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சி பிடித்தது. டெல்லியில் மீதமுள்ள 22 இடங்களை ஆம் ஆத்மி பெற்று எதிர்கட்சியானது. இதில் பார்த்திங்கன்னா பாஜக கட்சியை சேர்ந்த ரேகா குப்தா தான் முதலமைச்சர் இருக்காங்க. ரேகா குப்தா டெல்லி அமைச்சராக இருக்காங்க.